ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து சும்மா வேற மாரியான ஒரு வண்டி. ஒரு கம்யூட்டிங் செக்மெண்ட்டுக்கும் சரி, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பஜாஜ் தரப்புலேருந்து பஜாஜ் N1 250 பத்தி தான் பார்க்க போறோம். இதே பார்த்தீங்கன்னா 115னும் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நடுவுல 116னும் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுபோல நெறைய வச்சிருக்கிறாங்க என் சீரிஸ்லயே. N400ம் லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது N250 தான். இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெக்ஸ், டீட்டெயில், ஆன் ரோட் பிரைஸு எங்க நீங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனாலும் நீங்க வந்து பண்ணலாம். சக்தி பஜாஜ்ன்னு சொல்லிட்டு பிஹெச் ரோட்ல அவைலபிளா இருக்கு. அங்கேயும் நீங்க போய் பண்றதுனாலும் பண்ணலாம். சென்னையில இருந்தீங்கன்னா அத சுத்தி கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வண்டியோட லுக்குங்க. சும்மா மேசிவான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 250 செக்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் எல்இடி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா 2 கண்ணு இருக்க மாரி என்எஸ் அது வந்து வேற மாரி இருந்தது. இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லுக் வந்து வேற மாரி இருக்க மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்டியோட லுக் வந்து நம்மளுக்கு இதில குடுத்துருக்க மாரி அப்படியே இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஹெட்லைட்ல வந்து சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும்னே சொல்ல முடியும். அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. கோல்டன் ஃபினிஷிங்கில 43 எம்எம்ல ரொம்ப ஹெவியான சைஸ்ல சூப்பராவே நம்மளுக்கு இருக்கு. ஸ்டர்டியான ஒரு பைக்கு. லாங் டிரைவ் க்ரூஸ் பண்ணுறதுக்குலாம் பக்காவான ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இது இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் டுவெல் சேனல் ஏபிஎஸோட நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையும். கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டுன்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பக்காவான ஒரு லுக்கில் பக்காவான கிராஃபிக்ஸில் வண்டி வந்து டாப் நாச்சாக நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரர் விசிபிலிட்டியும் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இன்ஜினோட ஸ்பெக்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது 249 சிசி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோட இன்ஜின் டைப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் எஸ்ஓஎஸ்சி 2 ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 250 ஒரு லிக்விட் கூல்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஆயில் கூல்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இதுக்கு ஏற்ற பவருக்கான ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கூல்டே போதுமானதாகவே இருக்குது. பவரை பொறுத்தவரை 24.5 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 21.5 என்எம் ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி 11 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 14 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா மேசிவான ஒரு டேங்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதோட கியர் செட்டப்ஸும் நம்ம பார்க்கும்போது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கே நல்லா சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். டேக்கா, ஓடா, ட்ரிப்பா எல்லாமே வந்து டிஜிட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலே நேவிகேஷன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. கால் வந்தால் தெரியும், மெசேஜ் வந்தால் தெரிகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சின்ன ஸ்க்ரீனில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸு, டிடிஇன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டோட டைப் வந்து ஸ்ப்ளிட் சீட் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து போகிறதுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு வண்டியான்னு கேட்டிங்கன்னா கன்வீனியன்ட்டான வண்டி தான். ஆனால் ஏஜ் லிமிட் சொல்லிடுறேன். ஹஸ்பண்டுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளேயும், லேடீஸ்க்கு வந்து ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உட்காந்து ஏறி உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபேமிலி கம்யூட்டிங்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதான் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து தாராளமாகவே சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா சிங்கிளாக போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்விட்சபிள் ஏபிஎஸ்ஸாக வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சர்வீஸ் டியூ இண்டிகேஷன்ஸ் இருக்குது, பாஸ் சுவிட்ச் இருக்குது, கிளாக் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ரெயின், ரோடு, ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ரைடிங் மோட்ஸுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. நம்மளுக்கு மழை சமயத்துலேயும் சரி, ஏதாவது சடன் பிரேக்கிங்லாம் நம்ம பண்ணுறோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பவர் கூட இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதோட பாடியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற இதில் வந்து நம்மளுக்கு வருது. கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இது இருக்குது. வண்டியோட டைமென்ஷன் நம்மளுக்கு பார்க்கும்போது சீட் ஹைட் வந்து 800 mm கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் டாலர் ரைடர்ஸ்லாம் ஏத்த ஒரு வண்டியாவே இருக்கு. 5.6க்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து இந்த வண்டி சூட்டபுளா இருக்கும். கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான வண்டியா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 165 ஓகே. வீல் பேஸ பொறுத்தவரைக்கும் 1342 வந்து குடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட் 164 கிலோகிராம்ஸ் வந்து வெயிட் இருக்கு. இந்த வண்டி தான் நானும் எடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு வந்து ஃபேமிலி கம்ப்யூட்டிங் ப்ளஸ் வந்து எனக்கு மைலேஜ் வந்து தேவை. அதனால வந்து நான் மார்க்கெட்டிங்கில இருக்கிறதுனால எனக்கு மைலேஜ் கொஞ்சம் தேவைப்பட்டது. அதனால வந்து நான் இந்த வண்டி போல யூனிகார்ன் போயிட்டேன். யூனிகார்ன்ல வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவர் காஸ்ட்ல தான் இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது, நல்ல ஒரு வண்டியாவே நம்மளுக்கு இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இதில வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால, பாடிக்கு எந்த விதமான இம்பேக்ட்டுமே இருக்காது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கன்சோலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாகவே இருக்கும். என்ன மாதிரி மார்க்கெட்டிங் இல்லாமல் ஐடி ஜாப் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆஃபீஸில் போய் வண்டி விட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டி. ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வைஸ் ஒரு ₹2000 வந்து நம்மளுக்கு வந்து வைக்கும். இதோட இது வந்து இன்ஜினே பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ஜின் ஆயிலே பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரையும் பிடிக்கும். அதுவே 800 to 900 அந்த ரேஞ்சில் ஆகிடும். அதெல்லாம் நான் பேர் பண்ணி தான் நான் யூனிகார்ன் போயிட்டேன். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லாங் ட்ரைவ் கொண்டு போனோம்னாலும் இந்த N250 வந்து தாராளமாக கொண்டு போக முடியும். அதுக்கான கேப்பபிளான ஒரு வண்டி. பேக் சைடில் வந்து டாக் ராக் மாதிரி நம்ம செட்டப் பண்ணி கூட கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரைடிங் கியர்ஸோட இந்த வண்டி ஓட்டணுனாலும் பக்காவாக சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்பு, பேக் சைடில் டெயில் செக்ஷன் எல்இடி செட்டப்பு, சிக்னல் லாம்ப்ஸுமே நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட் இருக்குது, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து வண்டியோட பிரேக்கிங் டைப் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 300 டிஸ்க் பிரேக்கும், பேக் சைடில் வந்து 230 டிஸ்க் பிரேக்ஸுமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 140 வரையும் போகுது. நான் பார்த்த வரையும் நல்லா டாப் ஸ்பீட் அட்டன் கொண்டக்கூடிய ஒரு கம்மி பட்ஜெட்டில் அந்தளவுக்கு வாப்லிங் இல்லாமல் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வண்டி இதுவாக தான் இருக்குது. என்எஸ்க்கு ஈக்குவலாக வந்து இதோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு போக முடியுது. என்எஸ் வந்து ஒரு 245 வரையும்லாம் போகுது. ஆனால் இது ஒரு 240 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இருக்குது. பேக் சைடில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. டயரோட சைஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து 110/70 17 இன்ச்சஸ் வீலோட பேர் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு வந்து 140/70 17 இன்ச்சஸ் வீலோட நம்மளுக்கு கிடைக்குது. அலாய் வீல் செட்டப்பு, டியூப்லெஸ் டயர்ஸு, ரேடியல் டயர்ஸு, கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ₹1,90,000 அந்த ரேஞ்சில் வருது. அந்த ப்ரைஸுக்கு என்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் மைலேஜ் பெட்டராக இருக்கும் என்எஸ்ஸை விட. ப்ளஸ் வந்து இது வந்து என்எஸ்ஸை விட ஒரு 50 சிசி கொஞ்சம் கூட. போரு, ஸ்ட்ரோக்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தினா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் லாங்காக கொண்டு போவீங்கன்னா இது போகலாம். கொஞ்சம் சிட்டி டிரைவு ப்ளஸ் வந்து கொஞ்சம் பவர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்எஸ் 200 வந்து பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.